Hi friends, இன்னைக்கு நாம வந்து ஒரு purse எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த purseக்காக நம்ம first பேசிக்கா டபுள் crochet தெரிஞ்சிருக்கணும். சோ உங்களுக்கு டபுள் crochet எப்படி போடுறதுன்னு தெரியலனா அதுக்கான லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். அத போய் பாத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு slip knot போட்டுட்டு இப்போ நம்ம நார்மலா இந்தியன் கரன்சி போடுற மாதிரி தான் செய்ய போறோம். சோ அதுக்கு வந்து ஒரு 40 chains நமக்கு தேவைப்படும். சோ நான் ஒரு 40 chains வந்து போட்டு வந்தறேன். 1 2 3 இப்போ நம்ம இப்படி 40 chains போட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம டபுள் crochetக்கு யூசுவலா 2 chains போடுவோம். 2 chains போட்டுட்டு 1 2 3 4 இந்த 4th இதுல போய்ட்டு நம்ம டபுள் crochet வர்க் பண்ண ஆரம்பிப்போம். சோ நமக்கு டோட்டலா 40 stitches வரணும். சோ நான் ஃபுல்லாவே இந்த டபுள் crochet வந்து finish பண்ணிட்டு வந்தறேன். இந்த ரோ அடுத்து நெக்ஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் டபுள் crochet finish பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ரோ வந்து 1 2 3 chains போட்டுட்டு ப்ராஜெக்ட் திருப்பிக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டிட்ச் பாருங்க இந்த இடத்துல நான் போயிட்டு டபுள் crochet போடுறேன். சோ இப்படியே நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ரோஸ் வந்து பண்ணிட்டு வர போறோம். அது finish பண்ணிட்டு வந்துட்டு உங்கள்ட்ட எத்தனை ரோஸ்ன்றதை காட்டுறேன். சோ இதே போல நீங்க கண்டினியூ பண்ணிட்டு வரணும். இப்போ நம்ம வந்து டோட்டலா வந்து 17 rows கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 இப்படி 17 rows கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இது வந்து about இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 8.2 inches, இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா 6.7 inches இருக்கு. சோ இந்த அளவு வந்து நம்ம இந்தியன் கரன்சிக்கு போதுமானது. இப்போ இந்த லேயர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு நம்ம வந்து ஒரு க்ளோசர் வந்து ரெடி பண்ணனும். அந்த க்ளோசர் வந்து நான் இதுக்கு கான்ட்ராஸ்டான பேபி பிங்க் கலர்ல வந்து எடுத்துர்க்கேன். இப்போ இதுக்காக ஃபர்ஸ்ட் நான் ஒரு slip knot போட்டுட்டு 4 chains போடுறேன். 1 2 3 4 இப்படி 4 chains போட்டுட்டு 1 2 3 4 இந்த 4th இதுல போய்ட்டு நான் ஒரு slip stitch இப்போ slip stitch போட்டுட்டு இந்த கேப்ல நம்ம 5 cluster வர்க் பண்ண போறோம். சோ ஒவ்வொரு clusterக்கு நடுவுல 2 chain போட போறோம். சோ ஃபர்ஸ்ட் 1 2 இப்போ இதுல ஒரு cluster வர்க் பண்ணலாம். ஒரு வாட்டி ஆன் ஓவர் பண்ணி உள்ளார விட்டு புஷ் இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 loopsல மட்டும் புஷ் இழுத்துக்கணும். மறுபடியும் ஒரு வாட்டி ஆன் ஓவர் உள்ளார விட்டு புஷ் இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த 2 loopல மட்டும் புஷ் இழுத்துக்கணும். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச்ல 3 loop இருக்கும். இந்த 3 loopலயுமே சேர்த்து புஷ் இழுத்துட்டு 2 chains. இப்போ அடுத்து வந்து இன்னொரு கிளஸ்டர் வர்க் பண்ணலாம். ஒரு வாட்டி ஆன் ஓவர் பண்ணி உள்ளார விட்டு புஷ் இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த 2 லூப்ல மட்டும் புஷ் இழுத்துக்கணும். மறுபடியும் ஒரு வாட்டி ஆன் ஓவர் பண்ணி உள்ளார விட்டு புஷ் இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த 2 லூப்ல மட்டும் புஷ் இழுத்துக்கணும். மறுபடியும் ஒரு வாட்டி ஆன் ஓவர் பண்ணி உள்ளார விட்டு புஷ் இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த 2 லூப்ல மட்டும் புஷ் இழுத்துக்கணும். இப்போ நமக்கு டோட்டலா இந்த இதோட சேர்த்து 1 2 3 4 லூப்ஸ் இருக்கும். இந்த 4 லூப்ஸ்லயுமே சேர்த்து புஷ் இழுத்துக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் கிளஸ்டர் வர்க் பண்றதுக்கு முன்னாடி 2 chains. அப்புறம் இதே போல நம்ம ஒரு வாட்டி ஆன் ஓவர் பண்ணி உள்ளார விட்டு புஷ் இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 loops, ஒரு வாட்டி ஆன் ஓவர் பண்ணி உள்ளார விட்டு புஷ் இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 loops, ஒரு வாட்டி ஆன் ஓவர் பண்ணி உள்ளார விட்டு புஷ் இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 loops, இப்போ 4 loops இருக்கு. அந்த 4 loopsமே புஷ் இழுத்துக்கணும். அப்புறம் 2 chains. சோ இதே போல நம்ம வந்து ஃபுல்லாவே finish பண்ணிட்டு வர போறோம். finish பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி 1 2 3 4 5 cluster வர்க் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த லேயரும் நம்ம வந்து கிளஸ்டர் தான் வர்க் பண்ண போறோம். சோ அதுக்கு முன்னாடி ஒரு 2 chains போட்டுட்டு ப்ராஜெக்ட் திருப்பிக்கிட்டு இந்த ஒவ்வொரு கிளஸ்டர் மேலயும் நாம ஒரு கிளஸ்டர் வர்க் பண்ண போறோம். இந்த இடத்துல நம்ம 2 chains போட்டோம். சோ அதுக்கு பதிலா நம்ம வந்து 4 chains போடுறோம். சோ 2 chainsக்கு பதிலா 4 chains. சோ ஒரு வாட்டி ஆன் ஓவர் பண்ணி உள்ளார விட்டு புஷ் இழுத்துட்டு பாருங்க இந்த கிளஸ்டர் மேலயே தான் வர்க் பண்றேன். ஃபர்ஸ்ட் 2 loops, மறுபடியும் ஒரு வாட்டி ஆன் ஓவர் பண்ணி உள்ளார விட்டு புஷ் இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 loops. இப்போ 3 loops இருக்கும். 3 loopsமே புஷ் இழுத்துக்கணும். நெக்ஸ்ட் 4 chains 1 2 3 4 chains போட்டுட்டு ஒரு வாட்டி ஆன் ஓவர் பண்ணி இந்த கிளஸ்டர் மேலோட டாப்ல நான் போயிட்டு உள்ளார விட்டு புஷ் இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 loops, ஒரு வாட்டி ஆன் ஓவர் பண்ணி உள்ளார விட்டு புஷ் இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 loops, ஒரு வாட்டி ஆன் ஓவர் பண்ணி உள்ளார விட்டு புஷ் இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 loops. இந்த மாதிரி 3 times போட்டதுக்கு அப்புறம் 4 loops இருக்கும். அந்த 4 loopsமே புஷ் இழுத்துக்கணும். நெக்ஸ்ட் 4 chains. இந்த மாதிரி மீதி 3த்துலயும் வர்க் பண்ணனும். இப்போ நம்ம போட்டதெல்லாம் டபுள் கிளஸ்டர். இப்போ அடுத்த ரோல இருந்து நம்ம ட்ரிபிள் கிளஸ்டர் வர்க் பண்ணனும். சோ அது பாத்துக்கணும். இப்போ நம்ம இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இது வந்து ஒரு செமி சர்க்கிள் பேட்டர்னா தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த செமி சர்க்கிள் பேட்டர்ன்னா இது இந்த 3த்துலயும் நம்ம பேட்டர்னை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணனும். இது ரெண்டுத்துலயும் பாதி பேட்டர்னை நம்ம கம்ப்ளீட் பண்ற மாதிரி வரும். சோ இந்த பேட்டர்ன் எப்படின்னு பார்த்தோம்னா
இதில் இந்த மூணுத்துலேயும் ஒரு ட்ரிபிள் கிளஸ்டர், அப்புறம் 3 செயின், அப்புறம் ட்ரிபிள் க்ரோச்செட் இதே இடத்துல, அப்புறம் 3 செயின், அப்புறம் ட்ரிபிள் கிளஸ்டர். நெக்ஸ்ட் டைரெக்டாக இதில் ட்ரிபிள் கிளஸ்டர், ட்ரிபிள் க்ரோச்செட், ட்ரிபிள் கிளஸ்டர் இப்படி ஒர்க் பண்ணணும். ஸோ இதில் பாதி எது ஒரு ட்ரிபிள் க்ரோச்செட். ஸோ ட்ரிபிள் க்ரோச்செட்காக நான் 1 2 3 4 செயின்ஸ் போட்டுட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு நெக்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், ட்ரிபிள் கிளஸ்டர் சொன்னேன். ஸோ ட்ரிபிள் கிளஸ்டருக்கு முன்னாடி ஒரு 3 செயின்ஸ் போட்டுக்கணும். 1 2 3. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 7 செயின் ஸ்பேஸ் வரும். இப்போது ஒரு 2 வாட்டி ஆன் ஓவர் பண்ணிக்கிட்டு இந்த கிளஸ்டர் மேலே உள்ளார விட்டு புஷ் இழுத்துட்டு பாருங்கள், ஃபர்ஸ்ட் 2 லூப், அதுக்கப்புறம் அடுத்த 2 லூப்லேயும் நம்ம புடிச்சு இழுத்து வச்சுக்கணும். இதுதான் ட்ரிபிள் கிளஸ்டரோட ஃபர்ஸ்ட் பார்ட். நெக்ஸ்ட் பார்ட் 2 வாட்டி ஆன் ஓவர் பண்ணிவிட்டு உள்ளார விட்டுட்டு புடிச்சு இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ், நெக்ஸ்ட் 2 லூப்ஸ். இது ரெண்டாவது பார்ட். இப்போ மூணாவது பார்ட் வந்து 2 வாட்டி ஆன் ஓவர் பண்ணி உள்ளார விட்டுட்டு புஷ் இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ், அடுத்த 2 லூப். இப்போ நமக்கு டோட்டலாக 4 லூப் இருக்கும். இந்த 4 லூப்லுமே புஷ் இழுத்துக்கும். இப்போ இந்த 3 பார்ட்டுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதில் நம்ம போயிட்டு ட்ரிபிள் கிளஸ்டர் டைரெக்டாக நம்ம போயிட்டு ஒரு ட்ரிபிள் கிளஸ்டர் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ், நெக்ஸ்ட் 2 லூப்ஸ். 2 வாட்டி ஆன் ஓவர் பண்ணி உள்ளார விட்டு புடிச்சு இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ், நெக்ஸ்ட் 2 லூப்ஸ். 2 வாட்டி ஆன் ஓவர் பண்ணி உள்ளார விட்டு புடிச்சு இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ், நெக்ஸ்ட் 2 லூப்ஸ். இப்போ நமக்கு 4 லூப்ஸ் இருக்குது. இந்த 4 லூப்ஸுமே புடிச்சு இழுத்துக்கணும். அடுத்தது 3 செயின் 1 2 3. இந்த 3 செயின் எதுக்கு போட்டோன்னா, இது செமி சர்க்கிள் பேட்டர்ன்னு சொன்னனால இந்த செமி சர்க்கிள் பேட்டர்னில் 1 2 இதில் வந்து ஒரு பார்ட். ஸோ அப்போ மீதி என்ன பண்ணணும், இதில் ஒரு ட்ரிபிள் க்ரோச்செட் ஒர்க் பண்ணிவிட்டு ட்ரிபிள் கிளஸ்டர் ஒர்க் பண்ணணும். ஸோ ட்ரிபிள் க்ரோச்செட் ஒரே ஒரு ட்ரிபிள் க்ரோச்செட் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பக்கம் என்ன பண்ணியிருக்கேன், 3 செயின் போட்டிருக்கேன். ஸோ 1 2 3 செயின்ஸ் போட்டுட்டேன். இப்போ அதே இடத்துல நான் ட்ரிபிள் கிளஸ்டர் ஒன்று ஒர்க் பண்ண போகிறேன். 1 2 1 2 1 2 இப்படி 3 பார்ட்டுமே முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து உள்ளார விட்டு புஷ் இழுத்துக்கிட்டு இப்போ டைரெக்டாக இதே ப்ரொசீஜர் பாருங்கள். இந்த ஒரு ட்ரிபிள் க்ரோச்செட், ட்ரிபிள் கிளஸ்டர் இந்த மூணுத்தையும் இந்த ரெண்டு ஸ்டெப்பில் ரிப்பீட் பண்ணணும். இதை வந்து இந்த இடத்துல ரிப்பீட் பண்ணணும். ஸோ டைரெக்டாக நம்ம போயிட்டு ட்ரிபிள் கிளஸ்டர் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் 3 செயின், அப்புறம் ஒரு ட்ரிபிள் க்ரோச்செட், அதுக்கப்புறம் ஒரு 3 செயின், அப்புறம் ட்ரிபிள் கிளஸ்டர், இந்த 4 லூப்லையுமே பிடிச்சிருக்கோம். ஸோ இதே ப்ரொசீஜர் வந்து இதுலேயும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் நான் ரிப்பீட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஒரு ட்ரிபிள் கிளஸ்டர், 3 செயின், ஒரு ட்ரிபிள் க்ரோச்செட். இப்போது அடுத்த ஸ்டெப்பு இதே ப்ரொசீஜர் தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிளஸ்டர் மேலே எப்படி இந்த மாதிரி ஒர்க் பண்ணமோ அதே போல் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இந்த ட்ரிபிள் க்ரோச்செட் மேலே. இப்போது இங்கே நம்ம நடுவில் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு ட்ரிபிள் கிளஸ்டர் சேர்த்து ஒர்க் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு ட்ரிபிள் க்ரோச்செட்காக 1 2 3 4 செயின்ஸ் போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு கிளஸ்டர் ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த கிளஸ்டர் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல நம்ம எத்தனை செயின் போட்டோம், 3 செயின்ஸ் போட்டிருப்போம். இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து 5 செயின்ஸ் போடணும். 1 2 3 4 5 செயின்ஸ் போட்டுட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம போயிட்டு ஒரு ட்ரிபிள் கிளஸ்டர் ஒர்க் பண்ணணும். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. இப்போ டோட்டலாக எல்லாத்துலேயும் பிடிச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம
டைரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள், இதில் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அந்த ஸ்டிச் மேலே நம்ம போயிட்டு ஒரு ட்ரிபிள் கிளஸ்டர் டைரெக்டாக ஒர்க் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக எல்லா லூப்லையும் பிடிச்சி எடுத்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு நாம் இந்த பக்கம் எப்படி இது ரெண்டுத்தையும் டைரெக்டாக ஒர்க் பண்ணோமோ அதே போல் டைரெக்டாக இந்த ட்ரிபிள் க்ரோச்சட் மேலே ஒரு ட்ரிபிள் கிளஸ்டர் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணணும். இந்த டோட்டலாக எல்லா லூப்லையும் பிடிச்சி இழுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல எப்படி ஒர்க் பண்ணமோ, இந்த செட் எப்படி ஒர்க் பண்ணமோ அதே போல் 3 செயின்ஸ்க்கு பதிலாக 5 செயின்ஸ் 5 செயின்ஸ் போட்டுட்டு ஒரு ட்ரிபிள் க்ரோச்சட் அது மேலே, அதுக்கப்புறம் 5 செயின்ஸ் போட்டுட்டு இதில் ஒரு ட்ரிபிள் கிளஸ்டர். தேர்ட் ஸ்டெப். இப்போது அடுத்தது நம்ம டைரெக்டாக இந்த நடுவில் நமக்கு ஒரு ஸ்டிச் இருக்கனால இதில் போயிட்டு நம்ம ஒரு ட்ரிபிள் ஒர்க் பண்ணணும், ட்ரிபிள் கிளஸ்டர். அடுத்தது டைரெக்டாக இதில் போயிட்டு ட்ரிபிள் கிளஸ்டர் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் 5 செயின் போட்டுட்டு ஒரு ட்ரிபிள் க்ரோச்சட் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் 5 செயின் போட்டுட்டு ட்ரிபிள் கிளஸ்டர், அப்புறம் 5 செயின், போட்டுட்டு ட்ரிபிள் கிளஸ்டர். இப்போது இந்த பேட்டர்னே தான் நம்ம இந்த இடத்துல ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது நெக்ஸ்ட் ரோவில் நம்ம இந்த 5 செயின் கேப்பில் மட்டும்தான் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸோ இந்த லாஸ்ட்டும் இந்த லாஸ்ட்லேயும் மட்டும் ஒரு ட்ரிபிள் ஒர்க் பண்ண போகிறோம், ஒரு ட்ரிபிள் கிளஸ்டர். அப்புறம் இதில் 2 ட்ரிபிள் கிளஸ்டர் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நடுவில் நம்ம செயின்ஸ் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் 1 2 3 கிளஸ்டர்ன்றனால 3 செயின்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன். ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு இப்போ இந்த இதில் ஒரே கிளஸ்டர். ஸோ 2 வாட்டி யார்ன் ஓவர் பண்ணிவிட்டு உள்ளார விட்டு புஷ் இழுத்துட்டு 1 2 1 2 லூப்ஸில் எடுத்துக்கணும். 2 வாட்டி யார்ன் ஓவர் பண்ணி உள்ளார விட்டு புஷ் இழுத்துட்டு 1 2 1 2. இப்போ இந்த டோட்டலாக இந்த 3 லூப்ஸ்லையுமே புஷ் இழுத்துக்கணும். இப்போது அடுத்தது இந்த செயினில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த செயினில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 செயின்ஸ் போடணும். 3 செயின்ஸ் போட்டுட்டு இதில் 2 கிளஸ்டர். ஸோ 1 இப்போ இதில் இன்னொரு கிளஸ்டர் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி 5 செயின்ஸ் நம்ம போடணும். 1 2 3 4 5. அப்போ அதிலே இன்னொரு கிளஸ்டர் ஒர்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு 3 செயின் போட்டுட்டு அடுத்த இதில் ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் ஒரு கிளஸ்டர் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் 5 செயின்ஸ் போட்டுட்டு அப்புறம் அதே இதில் இன்னொரு கிளஸ்டர் ஒர்க் பண்ணணும். ஸோ நான் இப்படியே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இதுக்கு ஆப்போசிட் இந்த இடத்துல வெறும் ஒரே கிளஸ்டர் ஒர்க் பண்ணால் போதும். ஸோ இப்படி ஒர்க் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இது ரெண்டுத்துக்கும் ஒரே ரிங்குக்குள்ளே ஒர்க் பண்ணுறது 5 செயின் போட்டிருக்கேன். அடுத்த ரிங்குக்கு போகிறதுக்கு முன்னாடி 3 செயின். ஸோ இப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர போகிறோம். இப்போ அடுத்தது ஃபுல்லாகவே சிங்கிள் க்ரோச்சட் தான். ஸோ ஒரு செயின் போட்டுட்டு இந்த எல்லா ஸ்டிச்லேயும் இப்போ இந்த இதிலெல்லாம் நம்ம 3 சிங்கிள் க்ரோச்சட், இந்த 5 செயின் கேப்லாம் 5 சிங்கிள் க்ரோச்சட் நம்ம போயிட்டு வர போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு இதில் சிங்கிள் க்ரோச்சட் போட்டுட்டு மீதி 1 2 3
அதுக்கப்புறம் இந்த கிளஸ்டர் மேலே ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டு மீதி 1 2 3 4 5 இப்படியே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ ஃபினிஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ நம்ம டோட்டலாக இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது இந்த பேட்டர்னும் இந்த செமி சர்க்கிள் பேட்டர்னும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஒரு லைனிங் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த லைனிங் ஒரு கிளாத் பாருங்கள், நான் எல்லா பக்கமுமே ஒரு ½ இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, இதுக்கு உள்ளார நம்ம பேக்கெட்ஸ் வைக்கணும். ஸோ இந்த பேக்கெட்ஸ்க்காக ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு இதில் ½ டிவைட் பண்ணி இதில் ½ வந்து இப்போ வந்து நமக்கு 10 inches இருக்குது. இந்த 10ல் பாதி வந்து நம்ம வந்து 5 inch. ஸோ 5 + 1 inch நான் எடுத்து அந்த 1 inch நான் வந்து உள்ளார ஃபோல்டு பண்ணி தைச்சி வச்சுருக்கேன். இப்போது நான் இதில் 5 inch இருக்கும், 5ல் இங்கே நான் 1 inch நான் வந்து ஃபோல்டு பண்ணி தைச்சிட்டு வந்துட்டேன் ஆல்ரெடி. இப்போ நமக்கு வந்து 4 inches இது இருக்குது. இப்போது இதே போல் நம்ம 2 சைஸ் செஞ்சு வச்சுக்கணும். இதே போல் நம்ம வந்து 2 சைஸ். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கணும். கொஞ்சம் இந்த மாதிரி கேப் பண்ணுற அளவுக்கு வச்சுக்கிட்டு மீதி இந்த சைடு எல்லாமே நம்ம தைச்சிட்டு வர போகிறோம். தைச்சிட்டு வந்து நம்ம திருப்பினோம்னா, அதாவது இது நல்ல பக்கமும் வச்சு, அதே போல் இதுலேயும் நல்ல பக்கமும் வச்சு நம்ம வந்து தைக்கணும். தைச்சிட்டு நம்ம வந்து திருப்பினோம்னா பேக்கெட் வந்து அழகாக ஃபார்ம் ஆகும். ஸோ நான் இது ஃபுல்லாகவே இந்த பக்கம் தைச்சிட்டு வரேன். தைச்சிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ நான் வந்து தைச்சிட்டு வந்து திருப்பியிருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் வந்து 2 தையல் போட்டிருக்கேன் வேறு கலரில் காமிக்கணுன்றதுக்காக. ஸோ இப்போ நான் இதை வந்து திருப்பியாச்சு. திருப்பினதுக்கப்புறம் நம்ம இது ஃபுல்லாக ஒரு வாட்டி ஓரம் அடிக்க போகிறோம் மெல்லிசா. அதுக்கப்புறம் இதை நான் இந்த சைடு ரைட் சைடில் இருக்க பேக்கெட்டை வந்து நான் 2ஆக ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, டிவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் சும்மா ஒரு காயின் பர்ஸ் நான் வந்து தைக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். அப்படி உங்களுக்கு இந்த காயின் பவுச் தேவைப்படாது அப்படின்னீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக இதை வந்து ½ ஃபோல்டு பண்ணி இந்த இடத்துல நீங்கள் சென்டரில் இது ஸ்டிச் போட்டுக்கலாம். அது ஆப்ஷனல். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் இதை சென்டரில் ஸ்டிச் போட்டுட்டு இது மேலே ஒரு காயின் பர்ஸ் தைக்க போகிறேன். அந்த காயின் பர்ஸ் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த மெஷர்மெண்ட் பாருங்கள், நான் இப்போ கரெக்டாக இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் இது வரைக்கும் நான் இது பண்ணியிருக்கேன். நடுவில் ஒரு கோடு போட்டு வச்சுருக்கேன். அந்த கோட்டில் நம்ம கட் பண்ணணும். இந்த இடம் அப்புறம் இந்த இடம் நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு ஜிப் தைக்க போகிறோம். ஸோ அதை ஃபர்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ அந்த பவுச்சில் இருக்க இந்த ஏரியாவை வந்து நம்ம கட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இப்போ ஓட்டை விழுந்துருச்சு. இப்போ இந்த கோட்டு மேலேயே நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த வி பார்த்து கட் பண்ணுங்க, பிகாஸ் இது வந்து கட் பண்ணிடக்கூடாது. அதே போல் இந்த பக்கமும் நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைடு. இப்போது ஜிப்பர் எப்படி தைக்கணும்னா, இதை திருப்பிக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு இதையும் இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். கரெக்டாக அந்த மார்க் இருக்கு இல்லையா, அந்த மார்க்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இதையும் இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இது மேலே ஸ்டிச் போட்டுடணும். ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ஜிப்பரை வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், பின் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை நம்ம இப்படி தைச்சிட்டு இந்த பக்கம் தைச்சிட்டு இதை எக்ஸ்ட்ராலாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே இந்த பேக்கெட்டை ஃபர்ஸ்ட்டு நம்ம இதை வந்து ஓரம் தைச்சிட்டதுக்கப்புறம் இதை 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு அப்புறம் அது மேலே இந்த பவுச்சை வந்து நம்ம வைக்க போகிறோம். ஸோ நான் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதை வந்து ஃபுல்லாகவே இந்த பக்கம் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ சைடெல்லாம் தைச்சதுக்கப்புறம் பாருங்கள் பேக்கெட் எவ்வளோ நீட்டாக அமைங்கிருக்குன்றது. இப்போது இந்த ரைட் சைடில் இருக்க பேக்கெட்டை வந்து நம்ம 2ஆக டிவைட் பண்ண சொன்னோம் இல்லையா. ஃபர்ஸ்ட்டு இது மேலே இந்த பக்கம் இது மேலே இப்படி தைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து 2ஆக டிவைட் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்மளால் இதை எடுத்து தைக்க முடியாது.
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது ஃபுல்லாகவே இந்த பேக்கெட் ஃபுல்லாகவே தைச்சிட்டு இந்த இது மேலே இந்த க்ரோஷெட் மேலே நான் வச்சு தைச்சிட்டு வர போகிறேன். இப்போ இது தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குன்றது. ஸோ இந்த பக்கம் ஜிப் இருக்குது, 2 பவுச் தவக்கம் இது. இப்போது நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம டைரெக்டாக இதில் போய் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து இது வந்து ரைட் சைடு வர மாதிரி இது லெஃப்ட் சைடு வர மாதிரி பார்த்துக்கணும். ஸோ நான் இதை வந்து இந்த பக்கம் இப்படி ஜாயின் பண்ணால் இப்படி க்ளோஸ் பண்ணும்போது இது வந்து இப்படி இருக்கும். இப்போ இதை வந்து இப்படி நேராக பாருங்கள் ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக ஈக்குவலாக வச்சுட்டு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சையும் இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சையும் பாருங்கள் இந்த இடத்துல தான் நான் வந்து அந்த வி ஷேப்குள்ளே தான் நம்ம விடணும். விட்டு பிடிச்சி இழுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டுட்டு அதே இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கணும். இப்போது நம்ம ஒரு ஸ்டிச்லையும் பாருங்கள் இந்த ஸ்டிச்சில் அதுக்கப்புறம் இதில் இருக்க இந்த வி ஷேப் இந்த ஸ்டிச்சை சேர்த்து ஒரு சிங்கிள் க்ரோஷெட். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டிச் அடுத்த வி ஸ்டிச் எல்லாத்துலேயும் சேர்த்து நம்ம இப்படியே சிங்கிள் க்ரோஷெட் போட்டுகிட்டே வரணும். நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்புறம் அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி வரைக்கும் சிங்கிள் க்ரோஷெட் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இது எல்லாத்துலேயுமே இப்படி சுற்றி நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷெட் போட்டு வர போகிறோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட்டு கடைசியாக இந்த இடத்துல நம்ம சிங்கிள் க்ரோஷெட் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல போய்ட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லையும் நம்ம 2 சிங்கிள் க்ரோஷெட். ஸோ பார்டரிங்க்கு வந்து கொஞ்சம் நல்லா 2 சிங்கிள் க்ரோஷெட் போட்டால் நீட்டாக இருக்கும், சிம்பிள் பார்டராக. ஸோ இப்படி நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒவ்வொரு இதுலேயும் 2 சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு இப்போ இது எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு பட்டன் தைக்கிற வேலை இருக்குது. ஸோ இப்போ பட்டன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இப்போ மாட்டலாம். ஸோ இப்போ நம்மளோட பர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஹைட் பண்ணி தைச்சணும். ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சேவ் நேச்சர்.